இந்த பாரு இங்க பாரு சைடுல தொப்பை இந்த பாரு இந்த சைடுல கேக்குறா அப்படியே சோறு போட்டுட்டு தான் வேலை. மதியம் கூட தானே அப்பா உனக்கு சிக்கன் பிரியாணி தந்துட்டு போனா. நீ மதியம் எப்படி தூங்கியிருந்த? இப்படி பாப்பா தானே தூங்கியிருந்த. அப்புறம் நல்ல பிள்ளை பாப்பா நீ கோபப்படாத தங்கம். தொப்ப பாப்பா நீங்க பாப்பா நீங்க சிலிசி பொண்ணு நீங்க. குழந்தை பார்த்தா வயிற்ற கட்டணும் ஏண்டி? வயிற்ற கட்டணுன்ற புத்தி கூட கிடையாது உனக்கு. வேற என் பிள்ளைய வேற நீ அடிக்கிற டமா டமான்னு. அவன் தான் சண்டைக்கு போறான், நீங்க உடனே இப்போ வரட்டுமே கையை கூட என் பிள்ளையா நகத்தை பார்த்தோம்னா நம்ம உள்ள போயிருக்கோம். தெரியும் தெரியும். இது பண்ணாதான் வெளில வரும். ராக்கிக்கு மட்டும் தான் வெளில வரும். இது பண்ணா வெளில வரும். நம்ம கிட்டலாம் காமிக்க மாட்டா. ராக்கிக்கு மட்டும்தான். ராக்கிக்கு மட்டும்தான். ஆமா ராக்கிக்கு மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. அங்கமே அப்பா ஓ ஓ கம்ஃபர்ட்டபிளா இல்லையா? ஓ சோஷமி சோஷமி. ஐயோ அழகா ராக்கியும் அழகு பூனையும் அழகு. சரி நமக்கு மட்டும் எப்படிதான் அழகான பிள்ளைங்களா வந்து மாட்டிக்கிட்டாங்களோ. ஏன் என்னாச்சு? சரி வாப்பா காலெடு. அப்பா நானு காலெடு இந்த காலெடு காலெடு. உன் கோவத்தெல்லாம் இங்க பாரு அப்பாட்ட பாரு. ஒரு படத்துல விஜயகாந்த் அங்கிள் பூனைக்கு அழுக்கா இருக்குன்னு குளிக்க கூப்பிட்டு போவாரு. சரியா? அப்போ வந்து அவங்க அப்பா கேட்பாரு எங்கடா பூனையை குளிக்க கூப்பிட்டு போனேன் அப்படின்ட்டு. பூனையை குளிக்க வச்ச உடனே குளிர்ச்சிப்பா அப்படின்னு. அப்புறம் என்னடா பண்ண? பூனையை புழிஞ்சேன் அப்புறம் செத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாரு. சரியா? இந்த கையே வர்றதுலனாக்கா பாத்துக்க அவளுக்கு புழிஞ்சிரும். உடனே அவளுக்கு நெத்தில முத்தம் கொடுங்களேன், நவுந்து போயிடுவா. பிடிக்காது. முத்தா குத்தாவாடி இந்த கொடுங்களேன் நெத்தில அவளுக்கு தெரியற மாதிரி. வேணா எனக்கு பிடிக்காது. முத்தா கொடுக்கூடாதா? நீ கூட ஆனா ஸ்லீஸ் வந்து நம்மளையும் குளிப்பாட்டி விடுவா தெரியுமா? அவ வந்து தூங்கி எழுந்திரிச்ச உடனே அவளை நக்க ஆரம்பிப்பாள்ல. அப்ப அவளை தடவி விட்டா நம்ம கையில எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கெல்லாம் கிளீன் பண்ணி விட்டுருவா. கோவமா இருக்கா? ஆனா என்னன்னாக்கா ஒன்னும் பண்ண முடியலையே. ஆமா நம்ம கோவத்திலயே இருக்கோம், ஒன்னும் பண்ண முடியல. ஆமா அது மாதிரி இவ்வளோ உன்னை என்ன எங்க ரெண்டு பேர் தவிர உன்னை யாரடி தூக்கி கொஞ்சம் போறா?